That is great. Friends, இது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசைர் இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல் இந்த வண்டி டீசல் இது. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான், அதே மாதிரி புவர் பிக்கப் தான். அப்படியே ஸ்டார்ட் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவர் பிக்கப் தான் இருக்குது. அதுதான் நான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நல்லா ஓடின வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா இதோட ரீசன் வந்து இவங்க வண்டியை வந்து ஃபுல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டியை ரன்னிங்ல போகும்போது ஃபுல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்து நல்லா ரைஸ் பண்ணி ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்கூலர்ல இருக்க ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் உள்ள போயிடும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் லாக்கும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினோட கம்ப்ரஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில உள்ள போகும்போது இன்னும் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒயிட் ஸ்மோக் அதிகமா உங்களுக்கு தள்ளி இன்ஜின் ஃபுல் ஆக்சிலேட்டர் ஆகும். நீங்க சாவியை ஆஃப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல் ஆக்சிலேட்டர் ஆயினே இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கூலர்ல ஆயில் அதிகமா நிக்கிறதுனால தான். இந்த இன்டர்கூலர்ல ஆயில் ஏன் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வண்டியை கரெக்டான ஆர்பிஎத்துல நீங்க கியர் மாத்தாதனால தான். சீக்கிரமா கியர் மாத்துறது, லோ ஸ்பீட்லயே உங்களுக்கு எல்லா கியரும் போடுறது, அப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கூலர்ல ஃபுல்லா ஆயில் வந்து உங்களுக்கு நின்றோம். இப்போ இன்டர்கூலர்ல நீங்க ஒரு சர்வீஸ் ஏதாவது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்கூலரை கழட்டி கிளீன் பண்ணி போடணும். அதை நீங்க பண்ணி தவறும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஜின் உள்ள போய் அதிகமான கம்ப்ரஷன் சாம்பர்ல ஆயில் பேர்ன் ஆகும்போது அது இன்ஜெக்டரை உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினோட பிஸ்டன் எதனா உங்களுக்கு அடிபட்டுரும் ஓவர் கம்ப்ரஷன்னால. இந்த இன்ஜின் அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிலிண்டரில் கம்ப்ரஷன் லீக் ஆகுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிலிண்டரோட இன்ஜெக்டரை நான் லைனை கழட்டுறேன். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை பாருங்க. செகண்ட் இன்ஜெக்டரோட லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் இதில் வேலை செய்யல. இந்த சிலிண்டர் போரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் நாசியில் நான் வந்து மாற்றி போட்டு கம்ப்ளைண்ட் நாசியில் எதனா இருக்கான்னு செக் பண்ணேன். ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது இன்ஜெக்டரில் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளே இல்லை. இதுக்கு வர லைன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. நான் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹைட்ராலிக் லிஃப்டரில் ஏதாவது ஒன்று உடஞ்சிச்சுன்னா கூட இந்த ஷிஃப்டோட இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இருக்கும் இந்த செகண்ட் சிலிண்டரில். இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட செகண்ட் பிஸ்டன் பாருங்கள். நான் பிஸ்டனை டாப்பில் எடுத்துன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்டோட பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். டாப் கம்ப்ரஸர் ரிங்ஸ் உங்களுக்கு சீஸ் ஆனதுனால உங்களுக்கு அந்த இடத்துல கம்ப்ரஷனே இல்லை. செகண்ட் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் இல்லாதனால தான் அந்த வண்டி உங்களுக்கு மிஸ்ஸிங் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஜின் நான் மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன்.